ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி மேக்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பேசிக்ஸில் இருந்தே நமக்கு இருக்கக்கூடிய முதல் 6 டைப்புகள் என்னென்ன, அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, எப்படி சால்வ் பண்ணணும் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இன்றைக்கி அடுத்த 3 டைப் 7th 8th 9th அந்த 3 டைப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக உள்ள மொதல் 6 டைப்ஸு என்னன்றதை நீங்கள் முதல்ல பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான கிளாஸ் வீடியோக்கான லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. முதல்ல அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 7th டைப் அது என்னன்னு பார்ப்போம். இந்த 7th டைப்பும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய 8th டைப்பும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரெண்டுமே வேறு வேறு. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த என்ன அப்படின்றத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸியாக போட்டுடலாம். அதுவும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியானதான். பார்க்கலாம் வாங்க என்னன்ட்டு. When a man sells 2 things at the same price each, and in this process his loss on first thing is X% and gain on second thing is X%, then in such a type of questions there is always a loss. என்ன சொல்கிறாங்க, தமிழில் உள்ளவங்களுக்கு கீழே இருக்க பார்த்துக்கோங்க. அதாவது ஒருத்தர் வந்து 2 பொருளை வந்து விற்கிறாரு. என்ன செய்கிறாரு, 2 பொருளாக விற்கிறாரு. அந்த 2 பொருளையுமே ஒரே விலைக்கு விற்கிறாரு. அந்த ஒரே விலைக்கு விற்கிறாருன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே இந்த டைப்பையும் அடுத்த டைப்பையும் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். அப்போ 2 பொருளையும் ஒரே விலைக்கு அவர் விற்கிறாரு அப்படின்னா, அப்போது தனித்தனியாக 2 பொருளையும் ஒரே விலைக்கு விற்கிறாரு. அப்போ அந்த விற்கும் பொழுது அதில் முதல்ல விற்கக்கூடிய பொருளில் அவருக்கு X% கெயினும் லாஸும், ஃபஸ்ட்டு இதில் விற்கக்கூடியதில் X% லாஸும், அடுத்து 2வது விற்கக்கூடிய பொருளில் X% கெயினும் கிடைக்கிது. 2 பொருளை விற்கிறாரு, ஒரே விலையில் விற்கிறாரு. முதல்ல விற்கக்கூடிய பொருளில் X% லாஸு, அடுத்து விற்கக்கூடிய பொருளில் X% கெயின் கிடைக்கிது. அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக தென் சச் அ டைப் ஆஃப் கொஷின் தேர் இஸ் ஆல்வேஸ் அ லாஸ். கண்டிப்பாக அவருக்கு என்ன தான் ஏற்படும், நஷ்டம் தான் ஏற்படும், லாபம் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த நஷ்டம் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். X² / 100. லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது இங்கே ஃபார்முலா என்ன, இந்த மாதிரி டைப்பாக இருந்தால் கொஷின் இருந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா X² / 100. அப்போது அந்த கொஷினில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னது, 2யுமே ஒரே விலைக்கு 2 பொருளை விற்பார், 2யுமே ஒரே விலையில் விற்பார். அந்த ஒரு பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. அண்ட் அந்த 2 பொருளையும் ஒவ்வொரு பொருளுக்கும், ஒரு பொருளுக்கு லாஸு, ஒரு பொருளுக்கு கெயின் கிடைக்கிது. அந்த கிடைக்கக்கூடிய லாஸ் கெயின் 2ஓட பர்சன்டேஜுமே எப்படி தான் இருக்கும், சேமாக இருக்கும். அப்படி இருந்தால் அது இந்த டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு அது கண்டிப்பாக அப்படி இருந்தால் அந்த இதில் லாஸ் தான் கிடைக்கும். அந்த லாஸோட கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, X² / 100. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாமா, இது ரிலேட்டடாக எக்ஸாம்பிள் பார்க்கலாமா பாருங்கள். A man sold 2 watches at 450 rupees each. He sold one at a loss of 15% and the other at a gain of 15%. His loss or gain percent என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 வாட்சை விற்றுருக்காரு, 2யும் ஒரே விலையில் 450 ரூபா தான் வச்சு விற்றுருக்காரு. அப்படி விற்கும் பொழுது ஒரு வாட்சை விற்கும் பொழுது அவருக்கு என்ன கிடைக்கிது, 15% லாஸு. அடுத்த பொருளை விற்கும் பொழுது 15% கெயின் கிடைக்கிது. அப்போ அவருக்கு லாஸ் கிடைக்குமா, கெயின் கிடைக்குமா அப்படின்னா அது எவ்வளோ கிடைக்கும், அதை தான் கேட்காங்க. அப்போ நமக்கு இந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஃபார்முலா என்ன, முதல்ல அது என்னவாக இருக்கும், இந்த மாதிரி 2 ஒரு இதுக்கு லாஸும் ஒரு இதுக்கு கெயினும் கிடைக்கும் ஒரே விலையில் விற்கும் பொழுது. அப்போ அவருக்கு கண்டிப்பாக என்ன தான் கிடைக்கும், லாஸ் தான் கிடைக்கும். அப்போ லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, X² / 100. ஸோ இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 15. இப்போ 15 × 15 / 100. இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, என்ன வரும் பாருங்கள். மேலே 5, மேலே 3, கீழே 20. இங்கேயும் கேன்சல் பண்ணால் இங்கே எவ்வளோ 4, அப்போ 6. மேலே என்ன வருது, 3 × 3 எவ்வளவு 9, கீழே 2 × 2 எவ்வளவு 4. ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணால் 2.25%. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஷாப்கீப்பர் செல்ஸ் 2 watches for
308 rupees. ரெண்டு வாட்சையுமே 308 rupeesக்கு என்ன செய்கிறாரு, விற்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, ஒரு பொருளை விற்கும் பொழுது அதில் அவருக்கு 12% ப்ராஃபிட்டும், இன்னொரு பொருளை விற்கும் பொழுது 12% லாஸும் கிடைக்குது. அப்போ மொத்தத்தில் அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா லாஸ் கிடைக்குமா அதான் கேட்காங்க. அப்போ இது நம்ம பார்த்தா இந்த டைப் கொஷின் தானா, அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன தான் கிடைக்கும், அவருக்கு லாஸ் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும். லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஸ்கொயர் லாஸ் தான் கிடைக்கும். லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100. இங்கே எக்ஸோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 12. ஸோ 12 × 12 டிவைடட் பை 100. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாமா. இப்போ நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இங்கே 6, இங்கே 50, இங்கேயும் 6, இங்கே 25. அகெயின் கேன்சல் பண்ண முடியாது, பண்ணிக்கலாம், நம்ம டைரெக்டாகவே இது சால்வ் பண்ணிடுவோம். ஸோ 36 சால்வ் பண்ண முடியாது. அப்போ இதை என்ன செஞ்சிடலாம், இப்போ 25 வந்து 36ல் எத்தனை டைம்ஸ் போகும், 1 டைம் தான் போகும். 125 25, ரிமைனிங் 11, கீழே அப்போ என்ன இருக்குது 25%. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த டைப் பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கு இல்லையா, பார்க்கறதுக்கு உங்களுக்கு செம்ம. ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள். பை செல்லிங் எ பைசைக்கிள், ஒரு பைசைக்கிளை விற்கிறதுல ரெண்டையுமே சேம் ப்ரைஸ் கிடையாது, ஒரே ஒரு பைசைக்கிளை தான் சொல்லியிருக்காங்க. மிதிவண்டி ஒன்றை, தமிழ்லையும் பாருங்கள், மிதிவண்டி ஒன்றை, ஒரு இதை தான் விற்கிறாங்க. அப்போ அவருக்கு நஷ்டம் கிடைக்கிது. அப்போ 5% இன்கேஸ் அதில் நம்ம லாபம் கிடச்சிதுன்னா கிடைக்கணும் அப்படின்னா அதை என்ன விலைக்கு விற்கணும். கொஷின் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேறு. அங்கே 2 திங்ஸ் வருது, இங்கே ஒரே ஒரு திங்ஸ் தான் வருது. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ பாருங்கள், ஆனால் அங்கேயும் இங்கேயும் ப்ராஃபிட் அந்த லாஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தோன்னே இது அந்த டைப்புன்னு முடிவு பண்ணி போட்டிங்கன்னா தப்பாயிடும் ஆன்சர். ஸோ இப்போ பாருங்கள், சால்வ் பண்ணலாமா. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அந்த மிதிவண்டியை எவ்வளோ விலைக்கு விற்றுருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 4275 கொடுத்துருக்காங்க. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்க. லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, என்ன விலைக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ முதல்ல அந்த பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன செய்யணும், காஸ்ட் ப்ரைஸ் ஃபார்முலா இருக்குது இல்லையா, அதை கண்டுபிடிக்கும். காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு கண்டுபிடிச்சா தானே நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்து, ஏன்னா அவங்க இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டுக்கு விற்றா எவ்வளோ கிடைக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லும்போது அதில் சிபி காஸ்ட் ப்ரைஸ் தேவை. ஸோ முதல்ல காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிப்போம். அப்போ பாருங்கள், ஃபார்முலா 100/100 மைனஸ் லாஸ்ட் பர்சன்ட் எவ்வளவு, 5 × 100. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கிடுவோமா. மேலே என்ன வரும், 100 அப்படி தான் வரும். கீழே என்ன வரும், 100 - 5 95 × 100. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா. சாரி, இங்கே 100ல் சிபி, எஸ்பியுடைய வேல்யூ போகணும். சிபி கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலா என்ன, இங்கே எஸ்பி வரணும். அப்போ 4275. ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், காஸ்ட் ப்ரைஸுடைய வேல்யூ கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும், 19. இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே நமக்கு 855 வரும். அடுத்து என்ன செஞ்சுக்கலாம், இதை 19 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 45 வரும். ஸோ 45 × 100 எவ்வளவு, 4500. அப்போ நமக்கு தேவையான காஸ்ட் ப்ரைஸுடைய விலை எவ்வளவு, 4500. இதுக்கப்புறம் நம்ம எஸ்பி கண்டுபிடிச்சிடலாமா, செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா. செல்லிங் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா என்ன, 100 + ப்ராஃபிட் பர்சன்ட் எவ்வளவு, 5 / 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 4500. 2 0 கேன்சல். ஸோ இதுக்கப்புறம் என்னாகும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 105 × 45. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், 4725. அப்போது நமக்கு தேவையான செல்லிங் ப்ரைஸுடைய விலை எவ்வளவு, 4725.
25. ஸோ இந்த டைப்பு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுது இல்லையா? அங்கே வந்து என்னது, 2 பொருளையும் ஒரே விலையில் விற்கிறாங்க. ஒரு பொருளில் லாபம் ஒன்றும், இன்னொரு பொருளில் லாபம் ஒன்றும் கிடைக்கிது. ஸோ நீங்கள் டக்குன்னு கொஸ்டினை பார்த்தோன்னா ஒழுங்காக ரீட் பண்ணாமல் அந்த மாடல் மாதிரி இருக்குன்னு போட்டு கேர்லெஸ் மிஸ்டேக்கில் ஆன்சர் தப்பாக வரும் பண்ணுவீங்க. அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் நான் இதை திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஸ்டினை நல்லா தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பொருள், அங்கே 2 பொருள், ஆனால் லாஸ் பர்சன்டேஜ் கெயின் பர்சன்டேஜ் உங்களுக்கு சேமாக தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த டைப் பார்க்கலாமா? அடுத்த டைப் பாருங்கள், டிஸ்ஹானஸ்ட் டீலர் அண்ட் லெஸ் வெயிட். அதாவது இந்த டைப்பை பொறுத்தவரையில் உங்களுக்கு என்னென்னா, ஏதோ ஒரு பொருளுடைய வந்து உண்மையான வேல்யூ வந்து ஒன்று இருக்கும், அதை தப்பாக ஒன்று போட்டுருவாங்க. இப்போ ஒரு அரிசி வந்து அளந்து எடுக்காங்கன்னு வைங்களேன், 1 கிலோ எடுக்க வேண்டிய இடத்துல 1.5 கிலோ எடுத்துருவாங்க, மிஸ்டேக் ஆயிரும். அப்போ அங்கே என்ன கெயின் கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எரர் வருது, தப்பு வருது அந்த வேல்யூவில் அப்படின்ற மாதிரி வருதுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தான் என்ன, இந்த 9th டைப்பில் உள்ளது, எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ மைனஸ் எரர் இன்ட்டு 100. ஸோ எரரான வேல்யூ மேலே வரணும், கீழே டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து எரர் வேல்யூ மைனஸ் பண்ணிட்டு இன்ட்டு 100 போட்டால் நமக்கு தேவையான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடச்சிடும். ஸோ இது ரிலேட்டடாக இப்போ நம்ம சம் பார்க்கலாம் வாங்க. A dishonest dealer processes to sell his goods at cost price but used a weight of 950 grams for a kilogram weight. His real gain percentage. ஸோ என்ன சொல்கிறாங்க, அதாவது அவர் 950 கிராமுக்கு என்ன செய்கிறாரு, அந்த பொருளை வந்து ஒரு பொருளை விற்கிறாரு, செல் ஹிஸ் குட்ஸ் அட் காஸ்ட், ஒரு காஸ்ட் ப்ரைஸ்க்கு விற்கிறாரு. அப்போ யூஸ்ட் அ வெயிட் ஆஃப் 950 கிராம்ஸ், வெயிட்டை வந்து என்னென்னு சொல்கிறார், 950 கிராம்ஸை யூஸ் பண்ணி கிலோகிராமுக்கு பதிலாக என்ன செஞ்சிடறாரு, 950 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி போட்டுடுறாரு. அப்போ அவருடைய ரியல் கெயின் பர்சன்ட் வந்து என்னவாக இருக்கும். ஸோ இதுக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, அந்த எரர் வேல்யூ டிவைடட் பை ட்ரூ வேல்யூ மைனஸ் எரர் இன்ட்டு என்னது 100 நமக்கு தெரியும். இங்கே எரர் வேல்யூ என்னது, 1 கிலோகிராமுக்கு எத்தனை கிராம், 1000 கிராம் இல்லையா, 1000 கிராம். அப்போ 1000க்கு மேலே அவங்க என்னென்ன எடுத்துட்டாங்க, 950ன்னு எடுத்துட்டாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 50. அப்போ எரர் வேல்யூ எவ்வளவு, 50. அப்போ நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, எரர் வேல்யூ 50 டிவைடட் பை ட்ரூ வேல்யூ 1000 மைனஸ் 50 இன்ட்டு 100. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் 50 டிவைடட் பை இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 950 இன்ட்டு 100. 0 0 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 10, இங்கே கீழே என்ன வரும், இது கேன்சல் பண்ணால் 19. ஸோ மேலே என்ன இருக்குது, 100 டிவைடட் பை 90 வரும். அதை சால்வ் பண்ணிங்கன்னா 5.26%. நமக்கு தேவையான கெயின் பர்சன்டேஜ் எவ்வளவு, 5.26%. இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி எரர் வந்து கொடுத்தாங்கன்னா அந்த எரர் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யணும், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு அடுத்து இப்போ நம்ம பார்த்தோம் 3 டைப் 7 8 9. ஸோ இது ரிலேட்டடாக இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த இன்னும் 2 டைப்ஸ் ரிமைனிங் இருக்குது, அதை பார்க்கலாம்.